சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலமா திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடத்துல தீபம் ஏத்துறான். அதே இடத்துல ஏத்திட்டு போட்டோம்டா, புதுசா ஒரு இடத்துல ஏத்த வேணாம். அதனால ஒரு மத சண்டை வேண்டாம், நம்ம அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இருப்போம்னு சொல்றோம். அதை அந்த உள்ளூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறான். வெளியூர்ல இருந்து போய் பிரச்சனை பண்றான். அதை சொன்னா கூட நம்ம ஆளுக்கு கோபம் வருது. இந்துன்றீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, வருதா புயல் வந்துச்சு, ஒக்கி புயல் வந்துச்சு, பல புயல் வருது, இயக்கம் சேர்த்த வருது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர்ல அதிகமா 6 கோடி பேர் இந்து தானே. நம்ம நரேந்திர மோடி, அமித்ஷா எத்தனை கோடி நம்ம கொடுத்தாங்க? நம்முடைய எய்ம்ஸுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்க? நம்ம காட்பாடி வேலூர் ரயில்வே திட்டத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுடைய ஆயக்கர் பவன் 1200 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. என்எல்சியில் 2000 பேரை போட்டிருக்காங்க, ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. ஏன் இந்த தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? இந்த இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிற நரேந்திர மோடி என்று என்றைக்காவது ஒரே ஒரு நாள் இங்க இருக்கிற சங்கராச்சாரியர்கள் கேட்டிருப்பார்களா? கட்சி ராஜாக்கள் கேட்டிருப்பார்களா? ஆனால் தமிழ்நாட்டில் துணிந்து கேட்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.